எப்படி ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுறது? ஒன்னே சம் காய்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ப்ரோ ஃபஸ்ட்டு டீசிங்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள், கிண்டல் பண்ணுறது, வம்புழுக்கிறது அந்த மாதிரி. கண்டிப்பாக நாம் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணித்தான் ஆகணுமான்னா அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணை டீஸ் பண்ணித்தான் ஆகணும். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எப்போ ஒரு பொண்ணை நீங்கள் டீஸ் பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, வம்புழுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன், இந்த பர்சன் நம்மளோட ஒரு க்ளோஸான பர்சன் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த பொண்ணு நீங்கள் டீஸ் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன், இந்த பர்சன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் டீஸ் பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம், வம்புழுப்போம். ஒரு ஸ்ட்ரேஞ்சரை டீஸ் பண்ணவே மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ வேறு வழியே இல்லை, நாம ஒரு பொண்ணை டீஸ் பண்ணித்தான் ஆகணும். ஸோ கைஸ் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் எப்படி பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் 3 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அதை நீங்கள் உங்கள் க்ரஷுக்கிட்ட அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனை விட 30% எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் அண்ட் 30% இன்னும் உங்ககிட்ட க்ளோஸாக ஃபீல் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் பேஸ்டு டீசிங். அதாவது அப்படின்னா பாஸ்ட்டில் நடந்த ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு இன்சிடென்ட்டையோ அதை பேஸ் பண்ணி ப்ரெசென்ட்டில் பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன். ஓகே, அதை ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்களாக அதை வச்சு ஓனாக க்ரியேட் பண்ணி பொண்ணை டீஸ் பண்ண பழகிக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணால் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப அம்புழுப்பான். ஸோ என்ன பண்ணால் அவங்க அம்மாட்ட வந்து அப்படின்னா மெயில் சவுனிஸ்ட் மாதிரி நடந்துக்குவான், ஆணாதிக்கவாதி மாதிரி நடந்துக்குவான். ஸோ விளையாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த இறைவி படத்தில் வந்து அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவோட டயலாக் ஒன்று இருக்கும்ல, அதை அடிக்கடி அவங்க அம்மாட்ட சொல்ல. அவங்க அம்மாட்ட என்ன சொல்ல அப்படின்னா, மம்மி ஏய் ஆண் நெடில் பெண் குரில் பெண் மாதிரி நடந்துக்கணும், ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணான். உடனே அவங்க அம்மா, காலங்காத்தாலே செருப்படி வாங்காத, ஓகே அடித்து வாயே உடச்சிருவேன், ஓடி போயிரு அப்படின்வாங்க. சரியா? இது அவங்க வீட்டில் ஃபன்னாக நடக்கிற ஒரு விஷயம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவன் பேசுகிற ஒரு பொண்ணை வந்து சொல்லிடுவான். ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும், ஃபைன் வீட்டில் வந்து அப்படின்னா மெயில் சோனிஸ் மாதிரி நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஃபண்ணுக்கு நடந்துக்குவான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து அந்த பொண்ணை அவன் பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது விளையாட்டுக்கு அந்த பொண்ணை என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஏய் ஆண் நெடில் பெண் குரில் பெண் மாதிரி நடந்துக்கணும், அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இப்போ அந்த பொண்ணு என்னன்னா இதை ஜாலிக்கு எடுத்துக்குவா. பிகாஸ் அவளுக்கு தெரியும் என் ஃபண்ணுக்கு சொல்கிறேன்னு சொல்லி. புரியுதா அவங்களுக்கு? பாஸ்ட்டுக்கு நடந்த ஓகே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ப்ரெசென்ட்டில் அந்த பொண்ணை நீ பொண்ணாக இருக்குன்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுறான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த பாஸ்ட்டில் நடந்த இன்சிடெண்ட் இல்லாமல் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட நடந்த அந்த விஷயத்தை இவன் வந்து இந்த பொண்ணிட்ட சொல்லலை. சொல்லாமல் அந்த பொண்ணிட்ட போய் ஏய் ஆண் நெடில் பெண் குரில் பெண் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இவன் நம்மக்கிட்ட மெயில் சவுனிஸ் மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனை செருப்பாக அடிச்சிருப்பா. புரியுதா உங்களுக்கு? அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, இவன் முன்னாடி வந்து ஃபண்ணுக்கு சொல்லியிருந்தாங்கிறனால தான் இப்போ இந்த பொண்ணால் அவன் கிண்டல் தான் பண்ணுறான்னு சொல்லி புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? இதான் இன்சிடென்ட் பேஸ்டு டீசிங். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும், ஆள் ஒன்று விட்டு போயிட்டா ஆள் ஒன்று விட்டு போயிட்டான்னு சொல்லி 6 மாதம் அடுத்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? அந்த இன்சிடென்ட் பேஸ்டு டீசிங். புரிஞ்சா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டீசிங் நம்ம போகிறக்கு முன்னாடி நம்ம லவ்குரு சேனல் வந்து ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி கோர்ஸ் அண்ட் ஆல்ஃபா மேல் கோர்ஸ் சேல் பண்ணுறோம். இது ரெண்டில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அவங்க நம்ம வெப்சைட்டில் போய் அந்த கோர்ஸை வாங்கி லேர்ன் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்லையும் சரி உங்கள் ஜென்ரல் லைஃப்லையும் சரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் டீசிங் கைஸ், இந்த டைப் ஆஃப் டீசிங் அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்று என்னது அப்படின்னா, நம்ம பேசுகிற கண்டென்ட் வந்து அப்படின்னா நெகட்டிவாக ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கலாம். ஓகே, பட் நம்மளோட ஃபேஸு நம்மளோட டொனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபன்னாக ஜாலிக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறான், சரியா ஓகேவா, நான் வந்து டைட்டானிக் ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோக்கு டைகார்ட் ஃபேன் அப்படிங்கிறான். அப்போ நான் சொல்வேன், ஐயோ அவனுக்கெல்லாம் மனுஷன் ஃபேனாக இருப்பான்ல, நான் என்றைக்கோ தூக்குப்பாடு செத்து போயிருப்பேன் இவனுக்கு ஃபேனாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, பிகாஸ் அவரோட டைகார்டு ஸ்டார் அவரை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறேன், பட் என்னோடய ஃபேஸு டொனாலிட்டி அப்படின்னா ஃபண்ணுக்கு ஜாலியாக ப்ரொஜெக்ட் பண்ணி இவன் நம்மளுக்கு இருக்கா பேசுகிறான்னு சொல்லி அவன் நினச்சிக்குவான். ஸோ இப்படி அப்படின்னா டீஸ் பண்ணலாம். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தது அப்படின்னா வெர்பலாக டீஸ் பண்ணுறது, ஃபிசிக்கலியும் இந்த மாதிரி டீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது எங்கள் அம்மாட்ட பண்ணது, பேசு செத்தன்னைக்கு உனக்கு கொலை பண்ண போகிறேன் மர்டர். ஆக்சுவலாக கைஸ் இது எப்படின்னா வேறு ஒரு விஷயத்துக்காக ஷூட் பண்ணுறது. நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன். என் மம்மி பார்த்துட்டு என்னை செருப்பால் அடிக்க போகுது, நான் ரெடியாக இருந்துக்கிறேன். புரிஞ்சா மேட்ரு? தேர்டு ரா டீசிங். இந்த டீசிங்கில் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு பொண்ணை டீஸ் பண்ணும்போது சிரிக்காமல் டீஸ் பண்ணுவோம். கைஸ் இந்த டைப் ஆஃப் டீசிங் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு கண்டிப்பாக 2 கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஒரு பொண்ணை கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபண்ணுக்கு தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணணும். ஓகே, அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, ஓகே அந்த பொண்ணு குட்டையாக இருப்பானா, ஏய் குடிச்சு விலகடி அப்படின்னு
புரியுதா உங்களுக்கு? இது வெர்பலாக. இதே ஃபிசிக்கலி அப்படின்னா முடியை பிடிச்சி சிரிக்காமல் இழுத்து வருகிறது. ஓகே, இப்போ ரெண்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் அந்த பொண்ணுக்கு க்ளோஸு அண்ட் நம்ம என்ன பண்ணாலும் ஜாலிக்கு தான் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டில் ஓகே அவள் இதை கண்டுக்கவே மாட்டா, அவள் என்ஜாய் பண்ணுவாள். பட் அப்படி இல்லாமல் நம்ம க்ளோஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் ஃபன்னுக்கு பண்ணுங்கிற மைண்ட் செட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செருப்படி இருக்குது. ரெடியாக